2023ஆம் ஆண்டு டிசம்பர் திங்களில் முதல் வாரத்திலும் அந்த மாதத்தினுடைய கடைசி வாரத்திலும் சென்னையிலும் அதன் சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற 3 மாவட்டங்களிலும் ஏறத்தாழ 45 சென்டிமீட்டர் மழை பெய்ததும், அதேபோல தென் தமிழகத்தில் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களை சுற்றி இருக்கின்ற 3 மாவட்டங்களில் 150 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளில் பெய்ததும் மக்கள் அனைவருக்கும் தெரியும், செய்தியாளர்களுக்கும் தெரியும். இந்த நிலையை சரியாக உணர்ந்த நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அதனுடைய தீவிரத்தை உணர்ந்ததன் காரணத்தினால் 2 மத்திய அமைச்சர்களை தமிழகத்திற்கு அனுப்பினார்கள். ராஜ்நாத் சிங் அவர்களும், ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களும், அதே போல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களும் 2 பகுதிகளையும் பார்வையிட்டு அந்த வெள்ளச்சேதத்தை ஓரளவுக்கு அவர்கள் அதன் தீவிரத்தை அறிந்து கொண்டிருக்க முடியும். அவர்கள் டெல்லி திரும்பினார்கள். அதே போல 3 குழுக்கள், ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட 3 குழுக்கள் தமிழகத்திற்கும் வந்து பார்த்து ஒட்டுமொத்த சேதத்தின் விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அறிந்து டெல்லிக்கு திரும்பினார்கள். இந்த நிலையை இப்படி இந்த தீவிரத்தை நான் எடுத்து சொல்லிக் கொண்ட பொழுது, மேலும் நான் சொல்லுகின்ற பொழுது ஒரு புகைவண்டி, ஒரு ரயில் வண்டி பாதியில் நிறுத்தப்பட்டு 1000 பேர் தண்ணீரும் உணவு இல்லாமல் 2-3 நாட்களாக தவித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போல் இந்திய உணவுக் கழகத்தில் இருந்த 8000 டன் உணவுப் பொருட்கள் சேதமடைந்து மிகப்பெரிய சேதத்தை விளைவித்திருக்கிறது. மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்த காரணத்தினால் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு உணவுப் பொருட்களையோ மற்றொரு தண்ணீரோ எடுத்து செல்வதற்கான வசதிகள் இல்லாமல் போட் மூலம்தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இந்த நிலையெல்லாம் சாதாரணமாக எடுத்து சொல்லிக் கொடுத்த நேரத்தில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் முருகன் அவர்கள் ஏதோ பேச ஆரம்பித்தார். இது அமைச்சர் நான் பேசுகிற கேள்வி கேட்குறேன், அமைச்சர் சம்மந்தப்பட்ட அமைச்சர் பதில் சொல்ல, நீங்கள் எழுதுறீங்க உட்காருங்க அப்படின்னு. இதை தொடர்ந்து நம்ம தோழர்கள் வந்து அவர் என்ன பேசினார்னு ஏன் காதில் விழலை. ஆக்சுவலாக அவர் என்ன பேசினாரோ இது மாதிரி நாங்கள் எல்லாம் தான் செஞ்சுருக்கோம், மத்திய அரசு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, நீங்கள் தான் முறைப்படுத்தி முறைப்படி அதுக்கு உதவியெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்க கேட்டது NDRF, நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் கேட்டாங்க. நம்ம ராஜா கேட்ட கேள்வி, மெயின் கேள்வி அதான். நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் அவர் SDRF நிதியில் எங்கள் பணம் இருக்குது அந்த அமைச்சர் சொல்லிட்டு இருந்தார். நம்ம கேட்டதும் 37,000 கோடி கேட்டோம். அவர் 2000 கோடி 1500 கோடி பற்றியே பேசியிருந்தார். இது ஒன்று கிடக்க ஒன்று பேசிட்டு இருக்காரு. சம்மந்தப்பட்ட நான் நடுவில் எழுந்து கேட்டேன், சம்மந்தப்பட்ட அமைச்சர், கேபினட் அமைச்சர், மிக முக்கியமான கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவர் தான், அவர் ஏன் வரல அப்படின்னு ராஜா பேசும்போது TR பாலு தலைமையில் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் அங்கே போய் நேரடியாக ஹோம் மினிஸ்டரை பார்த்தப்போ 27ஆம் தேதிக்குள்ள நிதியை விடுவிக்கிறேன்னு சொன்னார். ஆனால் இதுவரை செய்யலைங்க. அதையும் நான் கோட் பண்ணி அது என்னாச்சு என்ன கேட்டால் எதுக்கும் பதில் கிடையாது. நடுவில் ஒரே கமோஷன் போது இவர் தொடர்ந்து பின்னிட்டு பேசிட்டே இருந்தார். என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கார். அவருடைய நோக்கம் என்ன, நான் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு டிஸ்டர்ப் பண்ணி. என்னுடைய கேள்வி தமிழகத்தை பொறுத்தவரை கேள்வி, நம்முடைய மெயின் கொஸ்டின் போட்ட ராஜாவினுடைய கேள்வின்னா, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி சரியாக கிடைக்கல, அது எவ்வளோ பெரிய வெள்ளச்சாதம் ஏற்பட்ட பிறகு, மக்கள் அவதிக்கு உள்ளாக்கின பிறகு அவர்கள் போய் சேர வேண்டிய நிதி முறைப்படி போய் சேரணும், மத்திய அரசு ஒன்றிய அரசு சரியாக நிதி உதவி செய்யலைங்கிறது அந்த ஆதங்கத்தை நானும் அதே போல் ராஜாவும் தமிழர்கள் என்ற முறையில் நான் கேள்வி கேட்டோம். ஆனால் தமிழர்கள் என்ற முறையில் அந்த ஒரு அமைச்சர் வந்து அது சரியாக ரெஸ்பாண்ட் பண்ணாமல் வேற ஏதோ பேசி, அந்த அமைச்சருக்கு பதில் சொன்ன அமைச்சரும் சரியாக சொல்லலை, அவர் வேற மாநிலத்துக்காரர். ஆனால் நம்ம மாநிலத்தை சார்ந்த முருகன் அவர்கள் இதை இன்டர்ஃபியர் பண்ணி கெடுத்துக்கிட்டே இருந்தார் திரும்ப. அதை நம்ம தோழர்கள் எல்லாருமே எழுந்து கூச்சல் போட ஆரம்பித்தாங்க. நீங்கள் எதுக்கு இன்டர்ஃபியர் பண்ணுறீங்க, அவர் நல்ல சரியான என்ன அன்பார்லிமெண்ட்ரி TR பால் என்ன சொன்னார், நான் அதான் கேட்டேன், ஸ்பீக்கருக்கு பார்த்து கேட்டேன். அப்புறம் பார்லிமெண்ட் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்காக பேசுகிறாங்க. ஒன்றிய அரசுக்கு ஃபாராக பேச ஆரம்பித்தாங்க. ஒரே கமோஷன் ஏற்பட்டுச்சு. இதுதான் நடந்தது. கிட்டத்தட்ட 2 மாசம் ஆச்சு. இன்னுமே இந்த வெள்ள நிவாரணத்துக்கு
அவர் அதை பற்றி முருகன் அவர்கள் இதை பற்றியே கவலையே படாமல் ஒரு தமிழன் இந்த முறையிலே கூட இல்லாமல் உடனே அவர் பேசுகிறாரு. அதில் என்ன பண்ணுறாங்க, அதில் வேற ஒரு கார்டை ப்ளேஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியல அவங்க என்ன பேசுனாங்க, ஹிந்தியில் பேசுறது. அவர் அமைச்சர், அவர் தலித் அமைச்சர், அவரை பேசலாம், அவரை பிடிக்க அவரை நீங்கள் ஏன் உட்கார சொன்னீங்க அப்படின்னு. உட்கார சொன்னா சம்மந்தப்படாத அமைச்சர் இருந்தவங்க நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னேன். அந்த கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய அமைச்சர் இவர் மீன்வளத்துறை. ஆனால் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சொல்லலாம், இல்லைன்னா உள்துறை அமைச்சர்கள் துணை அமைச்சர்கள் யாரும் பதில் சொல்லலாம். இவர் சம்மந்தப்படாத அமைச்சர், நீங்கள் ஏன் உங்களுக்கு விஷயம் தெரியாது, நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னோம். ஆனால் கேள்வி கேட்டவரும் தலித்து அப்படிங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. தலித்து கார்டை போடுறாங்களே, அவங்க எதுக்கு எடுத்தாலும் ஒரு தேர்தல் வியூகத்தோடு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஒன்றுமே பேசாமல் யாரை பற்றி இன்சினுவேட் பண்ணவே இல்லை, கோவம் மூட்டவே இல்லை. ஒரு கோவம் மூட்டுற வார்த்தைகள் எது இருக்கு? நான் பேசின வார்த்தைகள் ஒன்றுமே இல்லை. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி தான் பேசினேன். பிரதமரை அப்ரிஷியேட் பண்ணேன், வந்த அமைச்சர்களை அப்ரிஷியேட் பண்ணேன், அவங்க செஞ்ச காரியங்களை, செய்ய போகிற காரியங்களுக்காக நன்றி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டு போகும்போது ஒன்றுமே இல்லாமல் நோ ஃபால்ட் ஆன் மீ அவர் பாயிறார். அப்படியே என்ன செய்ய முடியும்?